ஒரு குட்டி கதை சொல்லிட்டா, நமக்கு தெரிஞ்ச தோழி ஒருத்தங்க இந்திய திருமண வரவேற்புக்காக உடுப்புகள் வாங்கணும்னு சொன்னாங்க. அம்புட்டு தானே வா அப்படின்னு சொல்லி ஆசிய கடை, அதாவது ஏசியன் டெக்ஸ்டைல்ஸ் கூட்டு போனேன். ஒன்றாய் சென்ற இரண்டு ஆடுகள் வெவ்வேறு திசை நோக்கி சென்றன. வெளிநாட்டு நகையாவே இருந்தாலும் நகை மேல இருக்க பிரியம் போவாது போலகுது. முதல் தளத்துல இருந்த நகை வகைகளை பார்த்துட்டு இரண்டாம் தளத்துல இருக்கிற புடவைகளை பார்க்க போனாங்க. அங்க இருந்த சாதா புடவைகள் முதற்கொண்டு பட்டு புடவைகள் வரைக்கும் பவ்யமா பார்த்துட்டு மூன்றாம் தளத்துல இருக்கிற ஆடைகளை பார்க்க போனாங்க. என்ன உலகமாடா இது, ஆணும் பெண்ணும் சரிச்சமான்றாங்க. ஆனா இந்த ஆடைகளை மட்டும் பெண்களுக்கு அள்ளி வீசிருக்காங்களேப்பா. நான் இந்த கீழ்த்தளத்துல இருக்கிற ஆடைகளே மத்த விஷயங்களையும் பார்க்க போனேன். வேட்டி சட்டைங்க, திருமண வரவேற்பு ஆடைகள், குழந்தைங்களுக்கான குட்டி உடுப்புகள், எஃகு பாத்திரங்கள், அதாவது ஸ்டீல் பாத்திரங்கள் முதற்கொண்டு பூஜை சாமான்ல இருந்து எல்லாமே இருந்தது. இந்த இடைவெளியில எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு இந்த புள்ள மாறி நிக்குது. அடேங்கப்பா, நாமளும் சும்மா விடுவோமா, நாமளும் போட்டோம்ல வேட்டிய. அப்புறம் இந்த ஆடையை மாட்டி விட்டாங்க. நாயகன் படத்துல நான் சிரித்தால் தீபாவளி பாட்டுல வர பொண்ணு மாதிரி ஆயிட்டேன். அந்த பொண்ணுக்கு வேற விடைய மாட்டி விட்டாங்க. அந்த பொண்ணுக்கு எது போட்டா நல்லா இருந்தது. ஆனா எனக்கு அதை நீங்க தான் சொல்லணும்.